இப்போ ராகு தசைன்றது 18 வருட தசை. இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்குமே மற்ற கிரகங்கள் மாதிரி நம்ம வந்து ஒரு பலனை சொல்ல முடியாது. ராகு தசைக்கு பலன் கணிக்கிறதுன்றத கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, யாருக்குமே தெரியாத ஒரு நபரை எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான செல்வாக்கு, பொருளாதாரம், அந்தஸ்து இது மாதிரி அனைத்து விதத்திலையுமே வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து ராகுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச நபரை செல்வாக்கு, பொருளாதாரம், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே மொத்தமா காலி பண்ணி அவரை யாருக்குமே தெரியாத ஒரு நிலைக்கு கொண்டு போற அமைப்பையும் இந்த ராகு கொடுப்பாரு. இப்ப இது மாதிரியான அமைப்புக்கு அவர் எங்க இருக்கலாம் அப்படின்னா, உபஜய ஸ்தானங்கள்ல ராகு இருக்கிறது கெடுபலன்கள் கம்மியா இருக்கும் அதோட தசாபுத்தி காலங்கள்ல. ஆனா ஒரு அருமையா அப்படியே யோகமா இருக்கணும் அப்படின்னா அந்த ராகு வந்து உச்ச கிரகத்தோட தொடர்புல இருக்கிறது அப்படின்றப்ப இந்த யோகமான அமைப்புகளை தரும். நம்மளோட ஜாதகத்திலயும் நம்மளோட ஜோதிடத்திலயுமே நம்ம புரிஞ்சுக்கலாம்.